Hello students, in this video I am going to explain about the DQL, data query language. So data query language which is used to retrieve the stored data from the table. நம்ம வந்து DDL and DML ரெண்டுத்துலயும் என்னன்னா DDLனா just define மட்டும் பண்ணுவேன், அதில் create alter ரெண்டு யூஸ் பண்ணுவேன். DMLல ஒரு டேபிளில் create பண்ண டேபிளில் டேட்டா இன்சர்ட் பண்ணுவேன், delete பண்ணுவேன், அப்டேட் பண்ணுவேன். இது DML manipulation பண்ணுவேன். தென் அதில் இருந்து அந்த டேபிளில் ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை நீ அதை செலக்ட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு அதை அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை டேபிளில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை ரிட்ரைவ் பண்ணி ஸ்டோர்டு இன்ஃபர்மேஷனை ரிட்ரைவ் பண்ணி நீ டிஸ்பிளே பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான் நீ என்னன்னு சொல்கிறேன்னா data query language. That's known as data query language. So in the data query language we have select, we are using select statement. So query language la use பண்ற statement select statement. So select statements we are using different types of statements. 4 different kinds of select statements we are using in this data query language. So what are the selecting option என்னென்ன கேஸ்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா first one selecting all columns from a table. Just select star from table அப்படின்னா எல்லா காலம் அதில் இருக்கிற எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுறேன். தென் ஸ்பெசிஃபைட் காலம், ஒரு பர்டிகுலர் காலம் மட்டும் இந்த காலம் மட்டும் எனக்கு நேம் ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் டிஸ்பிளே பண்ணு, இல்லை நேம் ஏஜ் மட்டும் டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த டேபிளில் இருக்கிற எல்லா காலமும் இல்லாமல் ஒரு ஸ்பெசிஃபைட் காலம் டிஸ்பிளே பண்ணலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் டிஸ்டிங்க்ட் ரோஸ் ஃப்ரம் அ டேபிள், அதாவது டூப்ளிகேட் ஆகிருக்கும் நீ இன்சர்ட் பண்ணும் பொழுதே. ஸோ டிஸ்டிங்க் சொன்னீங்கன்னா டூப்ளிகேஷன் எல்லாம் எடுத்துட்டு ஒரே டேட்டா 2 தடவை இருக்கும் டேபிளில். ஸோ அந்த 2 தடவை டூப்ளிகேட் ஆகிருக்க டேட்டாவை ஒரு தடவை மட்டும் டிஸ்பிளே பண்ணுறது டிஸ்டிங்க்ட் ரோஸ்ன்னு சொல்லுவோம். தென் செலக்டிங் ஸ்பெசிஃபிக் ரோஸ் ஃப்ரம் எ டேபிள்னா இப்போ ஒரு கண்டிஷன் கொடுக்குற ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் 1000 அப்படிங்கிற டேட்டாவை மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ரோ வந்து டிஸ்பிளே பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி 4 கைண்டில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் செலக்டிங் ஆல் காலம்ஸ் ஃப்ரம் எ டேபிள். ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணுற சின்டாக்ஸ் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிளில் 3 ஃபீல்டு வச்சுருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஃபீல்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. வாட் ஆர் தட் ரெஜிஸ்டர் நம்பர் நேம் ஏஜ்னு. அப்போ அந்த ரெஜிஸ்டர் நம்பர் நேம் ஏஜ் மூணுமே எல்லாமே அந்த எல்லா ரோஸில் இருக்க டேட்டாவும் ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகும். இது வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் காலம்ஸ்னால் நீங்கள் இங்கே காலம் மென்ஷன் பண்ணுறீங்க. அந்த ஸ்டாருங்கிற இடத்துல எந்தெந்த காலம்னா நீங்கள் டிஸ்பிளே பண்ணணுமோ, இப்போ ரெஜிஸ்டர் நம்பர் நேம் ஆர் ரெஜிஸ்டர் நம்பர் ஏஜ் ஆர் நேம் ஏஜ் எந்த காலம் வேணுமோ அந்த பர்டிகுலர் காலமை மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணுறீங்க. அதனால இதோட ஜென்ரல் ஃபார்மேட் செலக்ட் காலம் 1 கமா செப்பரேட்டர் ஒன்றுத்துக்கும் இங்கே கமா செப்பரேட்டர் காலம் 2 எனி நம்பர் ஆஃப் காலம்ஸ் அந்த டேபிளில் இருக்க எத்தனை காலம்ஸ் வேணாலும் மென்ஷன் பண்ணிக்கோ ஃப்ரம் டேபிள் நேம். ஸோ இது வந்து ஜென்ரல் சின்டாக்ஸ். எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்ம சொன்னது தான் செலக்ட் ரெஜிஸ்டர் நம்பர் ஏஜ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் தேர்ட் கேஸ் செலக்டிங் டிஸ்டிங்க்ட் ரோஸ் ஃப்ரம் அ டேபிள். ஸோ டிஸ்டிங்க்ட் ரோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், டிஸ்டிங்க்ட்டுங்கிற கிளாஸ் இங்கே யூஸ் பண்ண போகிறீங்க. அந்த செலக்ட் ஸ்டார் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாரோ இல்லை செலக்ட் காலம் நேம் இருந்தது இல்லையா, இந்த இடத்துல செகண்ட் கேஸில் செலக்ட் காலம் 1 காலம் 2 ஃப்ரம்ன்றது இல்லையா. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், அதுக்கு முன்னால் ஒரு டிஸ்டிங்க்ட் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் டிஸ்டிங்க்ட் அதுக்கப்புறம் காலம் நேம், எதை வச்சு எந்த பேஸை வச்சு எந்த காலம் வச்சு டிஸ்டிங்க்டாக நீ ஐடென்டிஃபை பண்ணுற அப்படிங்கிறதுக்கு ஃப்ரம் டேபிள் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாரு செலக்ட் டிஸ்டிங்க்ட் கீவேர்ட் நேம். இப்போ நீ எதை வச்சு பண்ண போகிற நேம். இப்போ 2 கவிதா இருக்கலாம், 2 பாபு இருக்கலாம், 3 அனிதா இருக்கலாம். அப்போ என்ன பண்ணும், ஒரு தடவை தான் ஒரு நேமையும் டிஸ்பிளே பண்ணும் உனக்கு டூப்ளிகேட் ஆகிருந்ததுன்னா. ஸோ அப்போ இங்கே நேமை வச்சு தான் நம்ம டிஸ்டிங் பண்ணுறோம் ஃப்ரம் ஸ்டாஃப் அப்படிங்கிற டேபிள். இது வந்து ஸ்டாஃபுங்கிறது டேபிள் நேம். ஸோ என்னை எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது டூப்ளிகேஷன் இல்லாமல் ஒரு அனிதா ஒரு கவிதா இன்னொரு நேம் என்னவோ சொன்னேன். ஓகே, ஸோ ஒரு தடவை தான் உனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒரு நேமும் ஒரு தடவை தான் டிஸ்பிளே ஆகும் அந்த டேபிளில் இருக்க மற்ற கண்டென்ட்டோட சேர்த்து.
ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுறது select distinct name from staff. And then fourth case பார்த்தீங்கன்னா selecting specific row from a table. ஸோ specific row அப்படிங்கிறப்ப condition. ஸோ என்ன condition இங்கே where condition அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறேன். ஸோ select column 1 எத்தனை columns வேணாலும் யூஸ் பண்ணிக்கோ from table name and then where condition. ஸோ இங்கே where condition இங்கே என்ன கொடுக்குறீங்க, where department is equal to IT or where department is equal to இங்கேயும் IT தான் கொடுத்துருக்கீங்க. என்ன இது வந்துல பார்த்தீங்கன்னா காலம் வந்து நேம் டிபார்ட்மெண்ட் இது ரெண்டும் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கீங்க. இங்கே ஸ்டார் கொடுத்துருக்கீங்க. அப்போ ஆல் ஃபீல்ட்ஸ் இந்த ஸ்டூடெண்ட் இப்போ ஸ்டூடெண்ட்டுங்கிற ரெக்கார்டில் ஸ்டூடெண்ட்டுங்கிற டேட்டாபேஸில் டேபிளில் என்னென்னலாம் ஃபீல்ட்ஸ் இருக்கோ எல்லா ஃபீல்டும் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறது மட்டும் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா ஃபீல்ட்ஸும் டிஸ்பிளே ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெஜிஸ்டர் நம்பர், நேமு, டிபார்ட்மெண்ட், ஏஜ்னு 4 ஃபீல்டு வச்சுருக்கீங்கன்னா அந்த 4மே வந்து எது ஐடி டிபார்ட்மெண்ட்டு இருக்கிற அத்தனை ரோஸும் டிஸ்பிளே ஆகும். whereas இந்த கேஸில் நேம் டிபார்ட்மெண்ட் இது ரெண்டும் மட்டும் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உள்ள டீட்டெயில்ஸ் வந்து நேமும் டிபார்ட்மெண்ட்டும் மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஸோ இது என்ன டிஸ்டிங்க்ட் ஸ்பெசிஃபிக் ரோஸ் இது என்னன்னு சொல்கிறோம் ஸ்பெசிஃபிக் ரோ அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பெசிஃபிக் ரோனா அங்கே வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் DQL டேட்டா குவரி லாங்குவேஜ்.